இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 103வது சங்கீதம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 103:13. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு ஸ்தோத்திரம். அப்ப கவனிப்போம் தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு என்னுடைய செய்தியுடைய தலைப்பு இரக்கம் செய்யும் கர்த்தர் என்கிற தலைப்பில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை வைக்கும்படியாக விரும்புகிறேன். நம்முடைய தெய்வம், நம்முடைய அப்பா நமக்கு இரக்கத்தை வெளிப்படுத்துகிற தகப்பனாய் காணப்படுகிறார். இந்த உலக பிரகாரமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டம் என்று சொன்னால் அந்த தகப்பனுடைய இருதயம் சும்மா இருக்காது. அந்த பிள்ளை துஷ்ட பிள்ளையாயிருக்கட்டும், அது கீழ்ப்படியாத பிள்ளையாயிருக்கட்டும், அது துன்மார்க்கமாய் நடக்கிற பிள்ளையாயிருக்கட்டும், அசுத்த காரியங்களை செய்கிற பிள்ளையாயிருக்கட்டும், அது எப்படிப்பட்ட பிள்ளையாயிருந்தாலும் சரி, ஒரு தகப்பனுடைய இருதயம் தன் பிள்ளையை குறித்து துடிதுடிக்கும், பாரப்படும். ஐயோ என் பிள்ளை, என் பிள்ளை என்று சொல்லி அந்த தகப்பன் உண்மையாகவே பிள்ளையின் மேல் தன்னுடைய கரிசனையை, தன்னுடைய பாரத்தை, தன்னுடைய இரக்கத்தை தகப்பன் வெளிப்படுத்துவார். உண்மைதானே? உண்மைன்னு சொன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி இல்லையோ? உண்டில்ல. நம்ம பிள்ளைகள் கஷ்டப்படுவத பெற்றோராகிய நாம் என்ன செய்ய மாட்டோம்? சகித்துக் கொள்ள மாட்டோம். ஆமே. பிள்ளைக்கு ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொன்னாலும் பெற்றோருடைய இருதயம் தாங்குமா? தாங்காது. நீங்க அப்படி ஒண்ணு இல்லையோ? ஒன்னும் பதில் சொல்லாம இருக்கிறீங்க. உண்மைன்னு சொன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த பிள்ளைக்கு எந்த விதத்திலேயாவது நான் அவனுக்கு உதவி செய்து அவன் அந்த இடத்திலிருந்து காப்பாற்றணும்னு தான் எல்லாரும் விரும்புவோம். இதே போல பரலோகத்தின் தகப்பன், அவருடைய பிள்ளைகள் நாம், நம்முடைய பிள்ளைகள் தானே. நம்முடைய பிள்ளைகளும் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம் என்று வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அப்ப நம்ம எல்லாரும் யாருடைய பிள்ளைகள்? ஏசப்பாவின் பிள்ளைகள். கையை பிடி சொல்லுங்க. நம்ம எல்லாரும் ஏசப்பாவுடைய பிள்ளைகள். நம்பிக்கை இல்லையோ? ஆமே. அப்ப எல்லாரும் யாருடைய பிள்ளைகள்? ஏசப்பாவுடைய பிள்ளைகள். அப்ப அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டம்னு சொன்னா அப்பாவுடைய இருதயம் துடிக்கிறது. என் பிள்ளைக்கு உதவி செய்யணும், என் பிள்ளைக்கு இறங்கணும் அப்படின்னு அப்பாவுடைய உள்ளம் துடிதுடித்து கொண்டே இருக்கிறது. ஆனபடினால்தான் இன்றைக்கு பகல்ல சொல்றேன், அவர் இரக்கம் செய்கிற தெய்வமாய் காணப்படுகிறார். ரோமர் 9:16 படிக்கிறோம். ரோமரின் புஸ்தகம் 9:16 வாசிங்க பார்க்கலாம். ரோமரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 16வது வசனம். ஆகையால் ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். அப்ப அவர் இரக்கம் செய்கிற தெய்வமாய் காணப்படுகிறார். கையை பிடி சொல்லுங்க. நம்முடைய தெய்வம் இரக்கம் செய்கிற தெய்வம். இன்னைக்கு நமக்காய் அவர் இறங்க போகிறாரு. அவர் இரக்கத்தை வெளிப்படுத்த போகிறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். துரிதமாய் சில காரியத்தை உங்களோடு கூட பேசும்படியாய் விரும்புகிறேன். யாருக்கெல்லாம் தெய்வம் இரக்கத்தை வெளிப்படுத்துவார்? ஒரு 4 காரியத்தை சுருக்கமாய் உங்கள் மத்தியில் வைக்கும்படியாக விரும்புகிறேன். யாருக்கெல்லாம் இயேசு இரக்கத்தை வெளிப்படுத்துவார்? முதலாவதாக வாசிக்கலாம். மல்கியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். மல்கியாவின் புஸ்தகம்
1:19. ஸ்தோத்திரம். மன்னித்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். அங்கே ஒரு வார்த்தை வரும். 1வது அதிகாரம் எத்தனாவது வசனம்? மன்னித்துக் கொள்ளுங்கள், 9வது வசனம். இப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது நம்மேல் இறங்குவா. அப்ப கவனிப்போம். தெய்வம் முதலாவது ஆமென் யாருக்கு இரக்கத்தை வெளிப்படுத்துவார் என்று சொன்னால், கெஞ்சுகிற, அவரை நோக்கி கெஞ்சுகிற பிள்ளைகளுக்கு அவர் இரக்கத்தை வெளிப்படுத்துவார். அப்ப கெஞ்சணும். ஒரு பிள்ளை தகப்பனை நோக்கி கெஞ்சும், இது எனக்கு வேணும் டாடி, இதை வாங்கித்தாங்க, இதை எனக்கு பண்ணித்தாங்க, இதை எனக்கு செய்து தாங்க அப்படின்னு ஒரு பிள்ளை தகப்பனை நோக்கி என்ன செய்யுமா? கெஞ்சும் பொழுது நல்ல தகப்பன் என்ன செய்வான்னா அந்த பிள்ளைக்கு நிச்சயமாய் அந்த காரியத்தை செய்து கொடுப்பார். இதே போல அருமையான தேவ பிள்ளைகளே, பரலோகத்தின் தெய்வத்தை நோக்கி நாம் கெஞ்சும் பொழுது கர்த்தர் நமக்கு இன்றைக்கு சிலதை செய்து தரப்போகிறாரு. அப்ப வேத புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது யாரெல்லாம் கெஞ்சினது, கெஞ்சினவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்தார் அப்படின்னு நிறைய நாம் தியானிக்க முடியும். அதுல ஒரு மனிதனை காண்பிக்க விரும்புகிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் அங்கே 13வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கும் பொழுது 2 ராஜாக்களின் புஸ்தகம், 2 நாளாகமத்தின் புஸ்தகம், மன்னித்துக் கொள்ளுங்கள், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் அடைய 13வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அங்கே கவனிப்போம். மனாசே என்கிறதான மனிதனை குறித்து அங்கே நாம் படிக்கிறோம். இப்பொழுது 11வது வசனத்தை கூட படிக்கலாம். ஆகியால் கர்த்தர் அவர்கள் மனாசேயை முள்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலினால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவர் அவன் கெஞ்சிதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப, கவனிப்போம் தேவ பிள்ளைகளே. அப்படியானால் இங்கே நாம் படிக்கிறோம், அவனை பிடித்து வெண்கல சங்கிலினால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். கொண்டு போகும் பொழுது இவன் என்ன செய்தான்னா, ஆண்டவரை நோக்கி அவன் கெஞ்சினான். அந்த கெஞ்சிதலை ஆண்டவர் கேட்டு அவன் கட்டப்பட்ட அனுபவத்தில் இருந்து கர்த்தர் அவனுக்கு அற்புதத்தை செய்தார். அப்ப முதலாவது சொல்றேன், கட்டப்பட்ட அனுபவத்தில் இருக்கிற அருமை தேவ பிள்ளையே, ஆண்டவரை நோக்கி கெஞ்சுங்கள். அந்த கெஞ்சிதலுக்கு ஆண்டவர் இறங்கி நம்முடைய கட்டுகளில் இருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்க போகிறாரு. நல்ல அல்லேலூயா சொல்லணும். சங்கீதம் 17வது சங்கீதம் 6வது வசனத்தை படிக்கும் பொழுது, தேவனே நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிறீர், சாய்த்து என் வார்த்தையை கேட்டருளும்.
அங்க அங்க அந்த வார்த்தை கவனிங்க. நான் உம்மை நோக்கி என்ன செய்கிறேன்? கெஞ்சுகிறேன், நீர் எனக்கு ஆமென் செவி கொடுத்தீர். அப்ப அந்த கெஞ்சுதலுக்கு கர்த்தர் பதில் அளிக்கிற தெய்வம். 119வது சங்கீதம் 58வது வசனத்தை கூட நான் படிக்கும் பொழுது, முழு இருதயத்தோடும் உம்முடைய தயவுக்காக கெஞ்சினேன், உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு இறங்கி. அப்ப கவனிங்கள், உம்முடைய தயவுக்காக கெஞ்சினேன். அருமை தேவ பிள்ளைகளே, ஏதோ ஒரு இடத்தில் நாம் கட்டப்பட்டவர்களாய் காணப்படலாம். நம்முடைய நிலவரங்கள் கட்டப்பட்டதாய் இருந்து கொண்டே இருக்கலாம். நம்முடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலைகள் கட்டப்பட்ட நிலவரத்தில் இருந்து கொண்டே இருக்கலாம். நம்முடைய வீடு ஒரு இடத்தில் கட்டப்பட்டதாய் இருக்கலாம். உங்களுடைய ஏதோ ஒரு அனுபவங்கள் கட்டப்பட்ட நிலவரத்தில் இருந்து கொண்டே இருக்கலாம். அந்த கட்டப்பட்ட அனுபவத்தில் நீங்கள் விடுதலை எடுக்க முடியாமல் அந்த கட்டு உங்களை அடிமைப்படுத்தி கொண்டே இருக்குமானால், அதிலிருந்து மேற்கொள்ள முடியாமல், ஜெயம் பெற்றுக்கொள்ள முடியாமல் நீங்கள் கட்டப்பட்ட நிலவரத்தில் இருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு பகல் நேரத்தில் மனாசே கெஞ்சினது போல ஆண்டவரை நோக்கி நீங்கள் கெஞ்சுவீர்கள். ஆனால் அந்த கெஞ்சுதலின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டு அந்த கெஞ்சுதலுக்கு கர்த்தர் இரக்கத்தை வெளிப்படுத்த போகிறார். உங்கள் கட்டப்பட்ட அத்தனை அனுபவத்தில் இருந்தும் கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்து அத்தனை கட்டுகளையும் கர்த்தர் இன்றைக்கு அவிழ்த்து விட போகிறாரே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கையை பிடிச்சு சொல்லுங்க, கெஞ்சிங்க கட்டவிழ்க்கப்படுவீர்கள். ஆமே. நான் இப்ப வேத புஸ்தகத்தில் ஆமென் படிக்கும் பொழுது, எதிலெல்லாம் ஒரு மனிதன் கட்டப்படுகிறான், எந்த காரியத்தில் எல்லாம் அவன் கட்டப்பட்டவனாய் கிடக்கிறான் அப்படின்னு வேத புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆமென், அப்போஸ்தலர் 8:23, கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருப்பதாக காண்கிறேன் என்றார். அப்ப கவனிப்போம், அங்கே ஒரு கட்டை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன கட்டு? பாவக்கட்டு. அப்ப பாவத்தினால் ஜனங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள்? கட்டப்பட்டிருக்கிறார்கள். அதை நீதிமொழிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 22வது வசனத்தை படிக்கும் பொழுது, பாவ கயறினால் அவன் கட்டப்பட்டிருக்கிறான். படிங்கள். துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்கள் பிடித்துக் கொள்ளும், தன் பாவ கயர்களினால் அவன் கட்டப்படுவான். அப்ப கவனிக்கணும், ஒரு கட்டை சொல்றேன். என்ன கட்டுன்னா பாவத்தின் கட்டு. அநேக ஜீவியம் இன்றைக்கு எதிலே கட்டப்பட்டு கிடக்குது பாருங்கள்? பாவத்தினால் கட்டப்பட்டு கிடக்கிறார்கள். ஒரு பாவ கயறு ஜனத்தை கட்டி வைத்திருக்கிறது. ஆமே. இச்சையினால், இச்சை என்கிற பாவத்தினால் கட்டப்பட்டு கிடக்கிறார்கள். வேசித்தனம் என்கிற பாவத்தினால் கட்டப்பட்டு கிடக்கிறார்கள். குடி வெறி என்கிற பாவத்தினால் கட்டப்பட்டு கிடக்கிறார்கள். அநேக ஜனங்கள் இந்த கட்டுக்குள் இருந்து வெளியே வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் அதிலிருந்து வெளியே வர முடியாதபடி ஒரு பாவத்தின் கயறு அவர்களை இறுக்கி கட்டி வைத்திருக்கிறது. இன்றைக்கு பகல் நேரத்தில் கர்த்தர் சொல்றாரு, அந்த பாவத்தை விட்டு, அந்த அசுத்தத்தை விட்டு, அந்த இச்சைகளை விட்டு வெளியே வர முடியாமல் ஒரு கட்டப்பட்ட நிலவரத்தில் நீ இருந்து கொண்டிருப்பாயானால், இன்றைக்கு தெய்வத்தை நோக்கி கெஞ்சு. அந்த கட்டிலிருந்து சிலரை கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறாரு. நம்பி நான் கை தட்டி ஒருக்கா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பாருங்க,
பாவ கட்டு, பாவத்திற்கு அடிமை, பாவத்தினால் ஜனம் கட்டப்பட்டு கிடக்கிறார்கள். பாவம் என்கிற தன்மைக்குள்ள விழுந்து கிடக்கிறார்கள். ஏதோ ஒரு அசுத்தத்தில் பிள்ளைகள் விழுந்து கிடக்கிறார்கள், வாலிபர்கள் விழுந்து கிடக்கிறார்கள். தேசத்தை சத்துரு பாவ கயிறினால் கட்டி கொண்டிருக்கிறான். கடந்த நாட்களில் நமக்கு தெரியும், செய்தித்தாள்ல நம்ம பார்த்தோம், 3 வயது பிள்ளை ஆமீன் கூட்டு பாலியல். எவ்வளவு பயங்கர கொடூரம் இல்ல தேவ பிள்ளைகளே, 3 வயது பிள்ளை என்ன தெரியும்? ஆமென். அப்ப சத்துரு ஆமீன் உலகத்தை அந்த பாவத்தினால், ஜனத்தை அந்த பாவத்தினால் கட்டி கொண்டே இருக்கிறான். அந்த கட்டுகள் அறுக்கப்படணும். அதற்காய் தேவ பிள்ளைகளாகிய நாம் தெய்வத்தை நோக்கி கெஞ்சும் பொழுது தேசத்தை கட்டுகிற அந்த பாவ கயிறுகள் தேசத்தை விட்டு அழிக்கப்படும். ஆமென். பாவக்கட்டு. பாவத்தில் விழுந்து கிடக்கிறீர்களோ, அசுத்தத்தில் விழுந்து கிடக்கிறீர்களோ, அதிலிருந்து மீண்டு வெளியே வர முடியாதபடி அது உங்களை அடிமைப்படுத்தி கட்டி வைத்திருக்கிறதோ, இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து கெஞ்சிங்க, ஆண்டவரே எனக்கு இதிலிருந்து ஒரு விடுதலை தேவை, ஆண்டவரே என்னை பாவம் ஆட்கொள்ள கூடாது, நீர் என்னை ஆட்கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆளுகை செய்ய வேண்டும். எந்த பாவத்திற்கும் இடமில்லை. அந்த பாவ கட்டுகளை கர்த்தர் நம்மை விட்டு அறுத்தறிய போகிறாரே. அதான் தந்த பாடினாரு, கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும், கர்த்தரும்மை காண வேண்டும், கர்த்தரும்மை நல்ல கை தட்டுங்க பார்க்கலாம். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும், கர்த்தரும்மை காண வேண்டும், கர்த்தரும்மை காண வேண்டும். அறியாமை இருள் விலகி அதிசய தேவனை காண வேண்டும். அறியா இருள் விலகி அதிசய தேவனை காண வேண்டும், அதிசய தேவனை காண வேண்டும். கட்டப்பட்ட மனிதர் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும், கர்த்தரும்மை காண வேண்டும், கர்த்தரும்மை காண வேண்டும். பாவங்கள் பாரத தேசத்தில் மறைய வேண்டும், பாவங்கள் பாரத தேசத்தில் மறைய வேண்டும், பாரத தேசத்தில் மறைய வேண்டும். கட்டப்பட்ட மனிதர் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும், கர்த்தரும்மை காண வேண்டும், கர்த்தரும்மை காண வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு கட்டு. நான் விரும்புகிறேன் இந்த தப்பு செய்யக்கூடாது, ஆமென். நான் விரும்புகிறேன் இந்த தவறு செய்யக்கூடாது, நான் விரும்புகிறேன் இந்த தீமைக்கு போக கூடாது. ஆனால் நான் விரும்பப்படாத காரியத்தை செய்ய வைக்கும்படியாய் போராடி கொண்டிருக்கிற அந்த பாவத்தின் என்கிற அந்த கயரை
கர்த்தர் அறுத்து எறிந்து ஒரு கூட்டம் ஜனத்தை அந்த பாவத்தின் பிடியில் இருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். சபை கெஞ்சும் பொழுது, தேவ பிள்ளைகள் கெஞ்சும் பொழுது, தேசம் கெஞ்சும் பொழுது, தேசத்தை கட்டி அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த பாவத்தின் கயர்கள் அறுத்து எறியப்படுகிறது. விசுவாசிக்கிற பிள்ளைகள் தலைக்கு மேல ஒரு கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பாவ பிரமாணத்திற்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகளை சத்துரு பாவத்தில் தள்ளி வைத்திருக்கிறான். அந்த பாவத்தின் கயர்கள் இப்ப அறுக்கப்படுகிறது. முதலாவது கட்டு பாவத்தின் கட்டு. இரண்டாவது கட்டு லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, சாத்தான் கட்டுகிற ஒரு கட்டு. ஆமென். அநேகரை சத்துரு கட்டி வைத்திருக்கிறான். அநேக பிள்ளைகளுடைய சரீரத்தை சத்துரு கட்டி வைத்திருக்கிறான். ஆமென், ஸ்தோத்திரம். கண்ணுக்கு புலப்படாத சில வல்லமைகள் போராடி போராடி ஜனத்தை கட்டி கொண்டிருக்கிறது. சத்துடைய கட்டுகள் பயங்கரமாய், ஆமென், ஸ்தோத்திரம், பலத்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு பகல சொல்றேன், அருமை தேவ பிள்ளையே, நீ ஜெபிக்க உட்காரும் பொழுது, நீ தூங்க படுக்கும் பொழுது, ஆமென், ஸ்தோத்திரம், ஒரு பிசாசின் தந்திரமான கிரியைகளை நீங்கள் உணர்வீர்கள். ஆனால் இன்றைக்கு பகல சொல்றேன், அதுல உன்னால ஜெயம் எடுக்க முடியாமல் இருந்து கொண்டே இருக்கலாம். இன்றைக்கு தெய்வத்தை நோக்கி கெஞ்சு, ஆண்டவரே, இந்த கட்டிலிருந்து எனக்கு ஜெயம் கிடைக்கவில்லை, சத்துரு என்னை மேற்கொண்டு கொண்டே இருக்கிறான், பொல்லாத வல்லமைகள் என்னை மேற்கொண்டு கொண்டே இருக்கிறது, அதை என்னால மேற்கொள்ள முடியல, எனக்கு பலன் இல்லை டாடி என்று சொல்லி தேவ சமூகத்தில் நீ கெஞ்சுவாயானால் அந்த கெஞ்சுதலுக்கு கர்த்தர் இறங்கி அந்த பிசாசின் கட்டில் இருந்து இன்றைக்கு அநேகரை கர்த்தர் விடுவிக்க போறாரு. ஆமென் சொல்லுங்க. சில வல்லமைகள் ஆடும், நமக்கு தெரியும். அப்ப இங்க ஒரு போராட்டம் கிடக்குது. ஆமே, ஆனா சில வல்லமைகள் ஆடாது. அது உள்ளே மௌனமாயிருந்து, அது ஜீவியத்திற்குள் புகுந்து, அது வாழ்க்கைக்குள் புகுந்து வாழ்க்கை முழுவதையும் அது அழித்து போட்டுவிடும். கண்ணுக்கு புலப்படாத சில வல்லமைகள், ஆமீன், உள்ளே கிடந்து போராடி கொண்டே இருக்குமானால் இன்றைக்கு பகல சொல்றேன், தெய்வத்தை நோக்கி கெஞ்சுங்க. ஆண்டவரே, இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தேவை, இந்த கட்டிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தேவை. நீங்க உண்மையாய் கெஞ்சுவீர்களானால் அது எந்த கட்டா இருக்கட்டும், அது சூனிய கட்டா இருக்கட்டும், அது மாந்திரிக கட்டா இருக்கட்டும், அது ஏவல் கட்டா இருக்கட்டும், அது தகடா இருக்கட்டும், அது எப்படிப்பட்ட வல்லமையாய் இருக்கட்டும், தெய்வத்தை நோக்கி கெஞ்சும் பொழுது அத்தனை கட்டுகளையும் கர்த்தர் அறுத்து தேவ பிள்ளைகளை, கூடாரங்களை, ஓ சபைகளை கர்த்தர் விடுவிக்க போறாரு. மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து படிக்கும் பொழுது, ஒரு மனிதனுக்குள்ளே 6000 பிசாசுகள் குடிகொண்டிருக்கிறது, அவனை சங்கிலியினால் கட்ட முடியவில்லை என்று வேத புஸ்தகத்தில் படிக்கிறோம். அப்ப கவனிப்போம் தேவ பிள்ளைகளே, ஒரு மனிதனுக்குள்ளே 6000 பிசாசு இருக்குது. ஒரு பிசாசு இருந்தாலே துரத்துக்கு பெரிய பாடு. அப்ப 6000 பிசாசு உள்ள குடிகொண்டிருந்தா அவனுடைய ஜீவன் எப்படி இருக்க இல்ல, அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க இல்ல. ஆமே, ஒரு பிசாச துரத்தக்க என்ன பாடுபடுறோம். அப்ப 6000 பிசாசுகள் ஒரு மனிதனுக்குள் இருக்கும் பொழுது அவனுடைய ஜீவியம் எப்படிப்பட்டதா இருந்திருக்கும். இன்னைக்கு சொல்றேன், அநேகருடைய வாழ்க்கையை சத்துரு கெடுத்து கொண்டிருக்கிறான், சாத்தான் அழித்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு தெய்வத்தை நோக்கி கெஞ்சுங்க. மனாசே கட்டப்பட்டிருக்கிற நேரத்தில் தெய்வத்தை நோக்கி கெஞ்சினான், அவன் கட்டுகளை கர்த்தர் அறுத்தது போல இன்னைக்கு தெய்வத்தை நோக்கி கெஞ்சு. அத்தனை பிசாசின் வல்லமைகளும் அத்தனை பிசாசின் கிரியைகளும் வெட்டி அழிக்கப்படும். இப்ப கைகளை தட்டி ஒரு நிமிடம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். இதல்ல ஜெயம் பெறணும், தேவ பிள்ளை ஜெயம் பெறணும்,
சபை ஜெயம் பெறணும். நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள். நான் சாத்தானுக்கு அடிமை அல்ல, நான் பிசாசுக்கு அடிமை அல்ல, நான் பாவத்திற்கு அடிமை அல்ல, நான் சாபத்திற்கு அடிமை அல்ல. உன் குடும்பத்தை ஆட்டி படைக்கிற அந்த சாபத்தின் கட்டுகளை கர்த்தர் இன்னைக்கு பகல் நேரத்தில் கர்த்தர் உடைத்தருகிறாரே. நல்ல போராடுங்க. ஒரு நிமிடம் போராடுங்க. ஒரு நிமிடம் போராடுங்க. சில சாப கட்டுகள் உடையும். அந்த குடும்பத்தில் கிடக்கிற, அந்த குடும்பத்தின் பின்னணியில போராடுகிற அந்த சாபத்தின் வேர்கள் இப்ப அறுக்கப்படுகிறது. அத்தனை பேரும் வாய் திறக்கணும். தொடர் வியாதிகள், தொடர் மரணங்கள், தொடர் போராட்டங்கள், வாழ்க்கை தோல்வியாகவே இருக்கிறது. வாழ்க்கையில ஜெயமே இல்ல. குடும்பத்தின் பின்னணியத்தில் போராடுகிற அந்த சாப கட்ட கர்த்தர் உடைக்கிறாரு. கெஞ்சு, தெய்வத்தை நோக்கி கெஞ்சு. எல்லா வல்லமையிலிருந்தும் எல்லா கட்டிலிருந்தும் கர்த்தர் விடுதலை தரப்போகிறார். கையை பிடி சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல போராடி இருப்பீங்க, நல்ல ஜெபித்து இருப்பீங்க, பரிசுத்தவான்கள் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணி இருப்பாங்க. இதுவரை ஜெயம் இல்லை. ஆமே, இன்னையிலிருந்து ஒரு காரியம் பண்ணுங்க. ஆண்டவரை நோக்கி கெஞ்சுங்க. ஆமே, நம்முடைய தெய்வம் நம்முடைய கெஞ்சுதலுக்கு இறங்குகிற தெய்வம். செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு மூர்க்கமாய் போய் நின்றுக்கலாம், விட்டாப்பிடியா போய் நின்றுக்கலாம். நான் உம்முடைய பிள்ளை, இதை எனக்கு செஞ்சு தந்துத்தான் ஆகணும்னு அந்த வைராக்கியத்தோடு போய் நின்றுக்கலாம். அதுக்கு கூட இதுவரை பதில் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். இன்னைக்கு பகல்ல சொல்றேன், இதுவரை பதில் பெற்றுக்கொள்ள முடியாத காரியத்திற்காய் அப்பாவை நோக்கி கெஞ்சுங்க. ஆண்டவரே, இரக்கத்தை வெளிப்படுத்திருங்க டாடி, எனக்கு செஞ்சு தந்துருங்க டாடி, இதுல இருந்து ஒரு மாற்றம் வந்துரட்டும் டாடி. நீ கெஞ்சி பார், உனக்கு இதுவரை நடக்காத சில விஷயத்தின் மேல், இதுவரை சம்பவிக்காத, இதுவரை காண முடியாத சில காரியத்தின் மேல் கர்த்தர் ஜெயத்தை அனுப்புகிறார். நம்முடைய தெய்வம் மனதுருகுகிற தெய்வம். வேத புஸ்தகத்தில் படிக்கிறோம், இளைய குமாரன் தகப்பனை விட்டு ரொம்ப தூரம் போனான், எல்லா ஆஸ்திகளையும் செலவிட்டான், துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான். ஆனால் தகப்பன் வீட்டுக்கு அவன் திரும்பி வந்த பொழுது ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தகப்பன் அவன் மேல் மனதுருகி. அந்த தகப்பன் என்ன செய்தாரா? அவன் மேல் மனதுருகி அவனை கட்டி அணைச்சி முத்தமிட்டா. நமக்கு நல்ல ஒரு அப்பா இருக்கிறாரு. நம்ம இறங்கி போகும் பொழுது அவர் தம்முடைய மனதுருக்கத்தை வெளிப்படுத்தி நம்முடைய கெஞ்சுதலை கேட்டு நம்முடைய எல்லா கட்டிலிருந்தும் அவர் நம்மை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். நம்புகிற பிள்ளைகள் இப்ப கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது, யாருக்கு ஆண்டவர் இரக்கம் செய்வார்? கெஞ்சுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இரக்கத்தை வெளிப்படுத்துவார். இரண்டாவது, யாருக்கு ஆண்டவர் இரக்கத்தை வெளிப்படுத்துவார்? வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 29:12. என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். இரண்டாவது, கர்த்தர் யாருக்கு இரக்கத்தை வெளிப்படுத்துவார் அப்படின்னா, விண்ணப்பம் பண்ணுகிற பிள்ளையுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டு இரக்கத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். கையை பிடிச்சு சொல்லுங்க. முதலாவது, தேவ இரக்கம் யாருக்குன்னா கெஞ்சுகிறவர்களுக்கு. இரண்டாவது, தேவ இரக்கம் யாருக்குன்னா விண்ணப்பம் பண்ணுகிறவர்களுக்கு. ஆமே. அப்ப என்ன செய்யணும்? தெய்வத்துடைய இரக்கம் நமக்கு வெளிப்பட வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணுமா? விண்ணப்பம் பண்ணணும். எசேக்கியா ராஜாவை குறித்து படிக்கிறோம். அவர் இப்ப வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாய் காணப்படுகிறார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம்
மூன்றிலிருந்து நான் படிக்கும் பொழுது, இப்ப தீர்க்கதரிசியின் மூலமாய் தீர்க்க தரிசனம் வந்துட்டு வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், ஆமே நீர் பிழைக்க மாட்டீர், நீர் செத்து போவீர் என்று சொன்ன உடனே இந்த எசேக்கியா இப்ப விண்ணப்பம் பண்ணினான், ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டு எசேக்கியாவின் ஆயுசு நாட்களை கர்த்தர் நீட்டி கொடுத்தார். இன்றைக்கு பகல சொல்றேன், அன்பு தேவ பிள்ளையே, உன் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்பார், உன் விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் இறங்குவார். இந்த ஜெபங்கள்ல வந்து தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து விண்ணப்பம் பண்ணுகிறாய் அல்லவோ, அந்த விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் இரக்கத்தை வெளிப்படுத்த போறாரு. எசேக்கியாவின் அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டு அவனுக்கு இரக்கத்தை வெளிப்படுத்தினது போல நம்முடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டு இரக்கத்தை வெளிப்படுத்த போறாரு. ஆமென். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆவது வசனத்திலிருந்து 27 வரை உள்ள வசனத்தை படிக்கும் பொழுது, அன்னாள் தெய்வத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். ஒரு பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்றா. அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டு அருமையான ஒரு மகனை கர்த்தர் கொடுத்தார். நம்முடைய தெய்வம் நம்முடைய விண்ணப்பத்திற்கு இரக்கத்தை வெளிப்படுத்துகிற தெய்வம். கையை பிடிச்சு சொல்லுங்க, நல்ல விண்ணப்பம் பண்ணணும். ஆமே, அல்லேலூயா. இப்ப 5 காரியத்தை சொல்ல போறேன். ஆமே, எதுக்கெல்லாம் விண்ணப்பம் பண்ணணும்? கையை பிடிச்சு சொல்லுங்க. நம்ம விண்ணப்பம் பண்ணினா நம்ம கேட்கிற காரியத்தை அப்படியே இறங்கி ஆண்டவர் செய்வார். ஆமே, டக்குன்னு சொல்றேன் என்ன? ஆமே. ரோமரின் புஸ்தகம் 10:1, இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய விண்ணப்பமாய் காணப்படுகிறது. அப்ப ஒன்று, நம்முடைய விண்ணப்பம் எதுன்னா எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அப்ப எதுக்கு ஒரு தேவ பிள்ளை விண்ணப்பம் பண்ணணும்? எல்லா மனிதனும் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். அதற்காக விண்ணப்பங்களை தேவ பிள்ளைகள் ஏறெடுக்கணும். நீங்க விண்ணப்பத்தை ஏறெடுப்பீர்களானால் நீங்கள் பண்ணுகிற, நீங்கள் ஆண்டவற்றில் போடுகிற அந்த விண்ணப்பத்திற்கு பதிலை ஆண்டவர் கொண்டு வர போகிறாரு. அப்ப முதல் விண்ணப்பம் எதுக்குன்னா எல்லாரும் ரட்சிக்கப்பட விண்ணப்பம் பண்ணணும். இரண்டாவது எதுக்கு விண்ணப்பம் பண்ணணும்? லூக்கா சுவிசேஷம் 18ஆவது அதிகாரம் 3ஆவது வசனம், நமக்கு நியாயம் கிடைக்க விண்ணப்பம் பண்ணணும். இன்றைக்கு நம்முடைய நியாயங்கள், நீதிகள் எல்லாம் எடுபட்டு போய் கொண்டே இருக்கலாம். ஆனா இன்றைக்கு பகல சொல்றேன், எனக்கு நியாயம் வேணும் ஆண்டவரே, இந்த காரியத்தில் எனக்கு நியாயம் வேணும், ஆமே இந்த பிரச்சனைக்கு எனக்கு நியாயம் வேணும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணணும். நீங்கள் பண்ணுகிற காரியத்திற்கு கர்த்தர் நியாயம் செய்ய போகிறாரு. மூன்றாவது எதற்கு விண்ணப்பம் பண்ணணும்? சகரியாவின் புஸ்தகம் 8ஆவது அதிகாரம் 21, 22 அநேகர் கர்த்தரை தேட விண்ணப்பம் பண்ணணும். இன்னைக்கு அநேகர் தெய்வத்தை மறந்து எங்கெல்லாமோ போய் கொண்டிருக்கிறார்கள், எப்படி எல்லாமோ ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், எப்படி எல்லாமோ நடந்து கொண்டிருக்கிறார்கள். மூன்றாவது என்னுடைய விண்ணப்பம், உங்களுடைய விண்ணப்பம் எதற்குன்னா எல்லா ஜனங்களும் கர்த்தரை தேடணும், கர்த்தரை ஆராதிக்கணும், தெய்வத்தை நம்பணும், தேவ ஆலயத்தில் வரணும், ஆமீன், தெய்வத்தை தொழுது கொள்ளணும். கர்த்தரை தேட விண்ணப்பம் பண்ணும் பொழுது ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தர் ரட்சித்து கர்த்தரை தேட வைக்க போகிறாரு. ஆமீன் சொல்லுங்க. மூன்றாவது எதற்கு விண்ணப்பம் பண்ணணும்? வாசிங்க எசேக்கியேல் 36, 37. எசேக்கியேல் விண்ணப்பம் பண்ண வேண்டும். 37வது வசனத்தை படிங்க. விண்ணப்பம் பண்ண வேண்டும்,
மந்தை பெருகிறது போல அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவே. அப்ப நான்காவது சொல்றேன், எதுக்கு விண்ணப்பம் பண்ணணும்னா மந்தை பெருகுவது போல ஜனங்களை கர்த்தர் பெருக பண்ணணும். ஆமென் சொல்லுங்கள். தொழுவத்தில் இல்லாத வேற ஆடுகள் எனக்கு உண்டு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்ப இது மந்த பெருகுவது போல என்ன செய்யணும்? ஆமே. ஒரு வீட்டில் 2 ஆட்டுக்குட்டியை வாங்கி வளர்த்தாங்க. 2 ஆட்டுக்குட்டி. அது கொஞ்ச நாள் கழிச்சு 36 ஆடா பெருகிட்டு. 2 குட்டி வளர்த்த இடத்துல இப்ப எத்தனை ஆடு? 36 ஆடு. ஆமே. அப்ப மந்தை பெருகுவது போல ஜனத்தை என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன். கையை பிடி சொல்லுங்க, நீங்க எல்லாரும் குட்டி போடணும். என்ன ஜனங்களை எங்க கொண்டு வரணும்? தொழுவத்தில் என்ன செய்யணும்? கொண்டு வரணும். அதற்காய் மந்தை பெருக வேண்டும் என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும்? விண்ணப்பம் பண்ணணும். நான் விசுவாசிக்கிறேன், அப்படி நீங்க பண்ணும் பொழுது எல்லா கூட்டத்திலையும் எல்லா சபையிலையும் கர்த்தர் ஆத்துமாக்களை பெருக பண்ணுவாரு. ஆமென் சொல்லுங்க. நம்முடைய சபையில் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை சபைகளையும் மந்தை பெருகுவது போல கர்த்தர் ஒரு பெருக்கத்தை எல்லா சபையிலையும் கர்த்தர் கொண்டு வருவாரு. அதற்கு தேவ பிள்ளைகளாகிய நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டும். 5வது எரேமியாவின் புஸ்தகம் 29:7 சமாதானத்திற்காய் விண்ணப்பம் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். சமாதானத்தை தேடி அதற்காக அடுத்த எதற்கு விண்ணப்பம்? சமாதானம். இது ரொம்ப முக்கியம். வீட்டில் சமாதானம், சபையில சமாதானம், தொழில் கூடங்கள்ல சமாதானம், வேலை பார்க்கிற இடங்கள்ல சமாதானம். ஆமீன். பிள்ளைகள் இருக்கிற இடத்துல சமாதானம். சத்துரு இன்னைக்கு சமாதானத்தை தான் எடுத்துட்டே இருக்கிறான். சமாதானம் கேட்டத்தான் உண்டு பண்ணிட்டே இருக்கிறான். அப்ப அதுக்கு அடுத்தது எதற்காக விண்ணப்பம் பண்ணணும்? சமாதானம். ஆமே. அப்ப 5 காரியத்திலே விண்ணப்பம் பண்ணணும்னு சொன்னேன். முதலாவது ரட்சிக்கப்பட விண்ணப்பம் பண்ணணும். 2வது நியாயம் கிடைக்க விண்ணப்பம் பண்ணணும். 3வது கர்த்தரை அநேகர் தேட விண்ணப்பம் பண்ணணும். 4வது மந்தை பெருக விண்ணப்பம் பண்ணணும். 5வது சமாதானம். ஆமே. எல்லா இடத்திலும் சமாதானம் உண்டாக நான் விண்ணப்பம் பண்ணும் பொழுது அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டு இரக்கம் செய்வார். நான் 4 காரியம் சொல்லணும்னு சொன்னேன், 2 காரியம் தான் பேசினேன். நேரம் முடிந்தது. முழங்கால் பிடி போடுங்கள்.